ஹலோ விவர்ஸ் அண்ட் மை டியர் சப்ஸ்கிரைபர், வெல்கம் டு GTFU. நான் உங்க பரணி. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் இருக்கிற 2026க்கான டாப் 5 டிராவல் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ண முக்கியமான காரணம் எப்பவும் போல ஸ்பான்சர் பை நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க. இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளில் இந்த கேள்வி ஒன்று அதிகமாக கேட்கப்பட்டது. ஓகே, ஸோ டாப் 5 டிராவல் கிரெடிட் கார்டு பற்றி போடுங்க. அந்த கார்டில் ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கொடுக்கணும், லான்ச் அக்சஸும் இருக்கணும், ஃபாரினில் போய் டிரான்சாக்ஷன் பண்ணால் மினிமம் சார்ஜஸ் இல்லை 0 இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது ஒரே மரத்திலே எனக்கு மாங்காய் வேணும், பலாப்பழம் வேணும், ஆப்பிள் வேணும்னு கேட்டால் ரொம்பவே கஷ்டம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்காக பல வெப்சைட்டில் பல நண்பர்கிட்ட விசாரித்து என்கொயரி பண்ணி உங்களுக்காக லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரியே உங்களுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட், பர்சனல் ஃபினான்ஸ், ஈவன் உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்கும், டெபிட் கார்டு இருக்கும், இல்லை நீங்கள் வாங்குறது ஐடியாவில் இருப்பீங்க. ஸோ அதுக்கு உண்டான கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது தனி வீடியோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்கலாம். இந்த வீடியோட முடிவில் பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அந்த தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்களே பார்க்குறீங்க, கஷ்டப்பட்டு தான் நம்ம வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுறோம். ஓகே, அந்த தென் நம்ம இன்ஸ்டா சேனலும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா பிடிச்சிருக்கிறது ஆக்சிஸ் பேங்கோட அட்லஸ் கிரெடிட் கார்டு. இது ஒரு பெஸ்ட் டிராவல் ரிவார்ட் கார்டுன்னு ப்ரொமோட் பண்றாங்க. ஆனா நாட் பெஸ்ட் ஃபார் ஃபாரெக்ஸ் கார்டு. அதாவது இந்த கார்டு கொண்டு போயிட்டு ஃபாரின்ல டிரான்சாக்ஷன் பண்ணினா 3.5% டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் பே பண்ணணும். அதாவது 100 ரூபாய்க்கு 3 ரூபா 50 பைசா பிளஸ் GST பே பண்ணணும். ஸோ இது அதனால இது ஃபாரின் டிரான்சாக்ஷன் கார்டு நம்ம சொல்ல முடியாது. ஆனுவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5000 rupees. அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 எட்ஜ் மைல் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு தடவை 100 ரூபாய் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறப்ப டிராவல் பேஸ்டு டிரான்சாக்ஷனுக்கு. ஓகே, அண்ட் தென் அந்த மைல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் ஹோட்டல் அண்ட் தென் ஏர்லைன் பார்ட்னர் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட், ஹோட்டல் டிக்கெட்லாம் ஈஸியாக புக் பண்ணி ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 12 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் லான்ச்சஸ் கொடுக்குறாங்க. அண்ட் தென் 6 இன்டர்நேஷனல் லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க. பட் இதில் ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குவார்ட்டருக்கும் 50,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த லான்ச் அக்சஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபார் லான்ச் அக்சஸ் சொல்லலாம், அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸும் சொல்லலாம். நாட் பெஸ்ட் ஃபார் ஃபாரின் டிரான்சாக்ஷன். நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா பிடிச்சிருக்க கார்டு பார்த்தீங்கன்னா AU இக்ஸிகோ கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பெஸ்ட் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. அண்ட் தென் ஃபாரின்ல டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா 0 சார்ஜஸ். அண்ட் தென் ஃபாரெக்ஸ் டிராவல் கார்டுன்னு சொல்கிறாங்க. ஃபாரின்ல போய் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா 0 தாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் எப்படி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணால் 0 சார்ஜஸ் இருக்கோ, அதை போய் ஃபாரின்ல போய் டிரான்சாக்ஷன் பண்ணா 0. அண்ட் தென் ஆனுவல் ஃபீஸும் 0. இந்த கார்டு யூஸ் பண்ணி இக்ஸிகோ புக்கிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த லான்ச் அக்சஸ் பார்த்தீங்கன்னா 16 டொமஸ்டிக் ரயில்வே லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க. அண்ட் தென் 16 ஏர்போர்ட் லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க டொமஸ்டிக்ல. ஓகே, ஒரு குவார்ட்டருக்கு 4. இதே இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லான்ச் அக்சஸ் தான். ஸோ அதுவும் பிரியாரிட்டி பாஸ் மூலியமா. அண்ட் தென் லான்ச் அக்சஸ் உங்களுக்கு வேணும்னா ஒரு குவார்ட்டருக்கு 20,000 ஸ்பெண்ட் பண்ணணும். 20,000 ஓகே தான் ஒரு குவார்ட்டருக்கு. பட் இருந்தாலும் இவங்க கிட்ட இன்டர்நேஷனல் லான்ச் அக்சஸ் இல்லை. இது ஒரு ட்ராபேக். இந்த கார்டு பார்த்தீங்கன்னா லோக்கல்லே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக இந்த கார்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்தியாக்குள்ள. ஓகே, பெஸ்ட் ஃபார் பட்ஜெட் டிராவலர். பட்ஜெட் டிராவல் மீன்ஸ் இந்தியாக்குள்ள இருக்கிற டிராவல். 0 ஃபாரெக்ஸ் கார்டு. இந்த கார்டை யூஸ் பண்ணி ஃபாரின்ல போய் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். பட் ஃபாரின்ல இன்டர்நேஷனல் லான்ச் அக்சஸ் இருக்காது. நான் சொன்னல, ஒரே மாதிரிலே எல்லா காய் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஓகே, ஸோ இந்த AU இக்ஸிகோ கார்டு பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ள வச்சுக்கலாம். இதே ஆக்சிஸ் அட்லஸ் கார்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இன்டர்நேஷனல் லான்ச் அக்சஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்படிதான் இருக்குது காம்பினேஷன். அடுத்ததான் 3ஆவதா பிடிச்சிருக்குது பார்த்தீங்கன்னா RBL பேங்கோட வேர்ல்டு சஃபாரி கிரெடிட் கார்டு. இது ஒரு பெஸ்ட் 0 ஃபாரெக்ஸ் கார்டுன்னு சொல்கிறாங்க வித் இன்டர்நேஷனல் லான்ச் அக்சஸ். ஸோ அதே ஃபர்ஸ்ட்ல போய் பார்த்துருவோம். வித் இன்டர்நேஷனல் லான்ச் அக்சஸ் சொல்கிறாங்கல்ல, இங்கே பாருங்க, பிரியாரிட்டி பாஸ் மூலியமா 2 லான்ச் அக்சஸ் தான் கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. இதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் ஃபாரின் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 0%. நீங்கள் போய் இந்தியாவில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஃபாரின்ல ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆனுவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் பிடிக்கிறாங்க. அடுத்த ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராவல் ரிலேட்டட் டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணும்போது உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த மைல் ஸ்டோன் பெனிஃபிட் இருக்கு. இந்த கார்டை நம்ம ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஃபாரெக்ஸ், அதனால இந்த கார்டை சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் 2 இன்டர்நேஷனல் லான்ச் அக்சஸ். ஓகே, இருந்தாலும் இந்த கார்டு ஓகே தான், சூப்பர்னு சொல்ல முடியாது. அடுத்ததாக 2ஆவதா பிடிச்சிருக்கிறது HDFC பேங்கோட இன்ஃபீனியா மெட்டல் கிரெடிட் கார்டு. இது ஒரு இன்வைட் ஒன்லி ப்ரோக்ராம். இந்த கார்டுக்கு யாராவது இன்வைட் லிங்க் அனுப்பிச்சு நீங்கள் இந்த கார்டு வாங்கிக்கணும்னு சொன்னாங்கன்னா கண்ணை முடின்னு வாங்கிடலாம். எல்லாரும் கிடையாது, ஒன்லி ஃபார் ட்ராவல் லவ்வர்ஸ். நான் அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக நான் ஃபாரின் போவேன், ஃப்ரீக்வெண்ட்டாக நான் ட்ராவல் பண்ணுவேன், இந்தியாவாக இருக்கட்டும் இன்டர்நேஷனலாக இருக்கட்டும் அப்படின்றவங்களுக்கு இந்த கார்டு சூப்பர். ஸோ ஹை ரிவார்ட்ஸ் அண்ட் தென் லோ ஃபாரெக்ஸ் கார்டு, அதனால தான் இது ப்ரீமியம் கார்டுன்னு சொல்கிறாங்க. இந்த கார்டு யூஸ் பண்ணி ஃபாரினில் டிரான்சாக்ஷன் பண்ணால் 2% பிடிப்பாங்க. 100 ரூபாய்க்கு 2 ரூபாய் சார்ஜஸ். ஓகே, ப்ளஸ் GST இருக்குது. ஆனுவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 12,500. அண்ட் தென் வேவ் ஆஃப் ஆகிடும் ஒரு வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா. ஸோ ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டோ ஹோட்டல் டிக்கெட்டோ நீங்கள் ஸ்மார்ட் பை ஆப் மூலிமா புக் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட் இந்த மைல்ஸ் இருக்குது பார்த்தியா, அதாவது ரிவார்ட்ஸ், அதை யூஸ் பண்ணி 19 ஏர்லைன் அண்ட் தென் ஹோட்டல் பார்ட்னர் கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளைட் டிக்கெட்டு இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் புக்லாம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லான்ச் அக்சஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் லான்ச் அக்சஸ் வேர்ல்டு வைட். எந்த விதமான மினிமம் ஸ்பெண்டிங்கும் கிடையாது. ஓகே, நாட் ஒன்லி ஒன் கார்டு,
ஆட் ஆன் கார்ட்ஸ் கூட. இந்த கார்டில் இருக்க மேஜரான பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு 3 பேர் இருக்கீங்கன்னா 3 பேருக்கு இந்த கார்டு ஆட் ஆன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஃபாரின் போகிறீங்க, ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறீங்க, அந்த டைமில் போய் லான்ச் ஆக்சஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா, ஸோ பிரைமரி கார்டு ஹோல்டருக்கு மட்டும் தான் மோஸ்ட் ஆஃப் த கிரெடிட் கார்டில் இருக்கும். ஆனால் இந்த கார்டில் ஆட் ஆன் கார்டுக்கும் அன்லிமிட்டட் லான்ச் ஆக்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கார்டு ஏன் இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாட் ஃபார் 0 ஃபாரெக்ஸ் பட் ரிவார்ட்ஸ் அண்ட் லான்ச் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த கார்டு வந்து ஃபாரினில் டிரான்சாக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணால் கூட ஓகே தான், ஃபைன், 2% மற்ற கார்டு கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான். ஓகே, அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிருக்குது ஃபெடரல் பேங்கோட ஸ்கேப்பியா கிரெடிட் கார்டு. இது ஓவராலாக பெஸ்ட் ஃபாரெக்ஸ் கார்டு அண்ட் தென் ட்ராவல் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இப்பயே ரிவீல் பண்ணிடுறேன், இந்த கார்டில் இன்டர்நேஷனல் லான்ச் ஆக்சஸ் கிடையாது, ஒன்லி டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ். அந்த ட்ராபேக் இருக்குது. ஓகே, ஸோ ஏன் இந்த கார்டை வந்து நம்ம ஃபஸ்ட் இடத்துல போட்டிருக்கோன்னா, 0 மார்க்அப் அண்ட் தென் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஓகே, அண்ட் தென் ஸ்காப்பியாஸ் காயின்ஸ் கொடுக்குறாங்க ஃப்ளைட் அண்ட் ஹோட்டல் புக்கிங்க்கு, அன்லிமிட்டட் டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ். ஸோ டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் வேணும்னா 20,000 ரூபாய் மினிமம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால தான் இந்த கார்டு ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், மற்ற கார்டெலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த கார்டு பரவாயில்லன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 4% உங்களுக்கு ஃபாரின் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் போடுவாங்க. ஆனால் இந்த கார்டில் அப்படி கிடையாது. ஓகே, ஸ்காப்பியா எலிமினேட்ஸ் தி ஜென்யூ ட்ராவல் அண்ட் ரிவார்ட் லான்ச் ஆக்சஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த கார்டு உங்கள் லைஃப் டைம் கார்டு கிடைக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு போனஸ் கார்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் இது ரெக்கமெண்ட் பண்ண கார்டு. எனக்கும் இந்த கார்டு ஓரளவுக்கு பிடிக்கும். டைனர்ஸ் கிளப் ப்ரிவிலேஜ் கிரெடிட் கார்டு. ஓகே, நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸ்காப்பியா கார்டு கிடச்சா அந்த கார்டு வாங்கிட்டு இந்த கார்டு வந்து டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் ப்ளஸ் ஃபாரினில் போயிட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறது இந்த கார்டு. உங்களுக்கு லான்ச் ஆக்சஸ்க்கு இன்டர்நேஷனல் லான்ச் ஆக்சஸ் இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 8 காம்ப்ளிமெண்ட்ரி ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கொடுக்குறாங்க, போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல். இந்த லான்ச் ஆக்சஸ் யூட்டிலைஸ் பண்ணனா 15,000 மாதம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, இங்கே 20,000 மாதம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ டோட்டலாக நீங்கள் 35,000 ஸ்பெண்ட் பண்ணி இந்த கார்டு கம்பைண்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிறந்த காம்பினேஷன் எதுவும் இல்லைன்னு நான் நம்புறேங்க. அவ்வளோதான், இது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ராவல் கார்டு. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் நார்மல் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு நல்ல ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, பட் இதில் வந்து ஃபாரினில் போய் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா 3.5% டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் போடுவாங்க. அதனால் ஃபாரினில் போய் இந்த கார்டை யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, எந்த ஒரு பொருளை பர்ச்சேஸ் எதுவும் வாங்காதீங்க. அண்ட் தென் பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க புக் மை ஷோ ஆப்பில். ஓகே, ஸோ ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் பிடிக்கிறாங்க. இந்த ஜாயினிங் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணக்கூடாதுன்னு நினச்சினா 3 லட்ச ரூபா வரைக்கும் போன வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிடணும். அப்போ லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாக ஆகிடும். ஸோ 3 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த கார்டு வாங்கலாம். ஸோ இது வந்து என்னுடைய ஓன் ஒப்பீனியன் தான் இப்போ சொல்கிறேங்க. டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் ப்ளஸ் ஃபாரின் டிரான்சாக்ஷனுக்கு ஸ்காப்பியா கிரெடிட் கார்டு. ஓகே, இன்டர்நேஷனல் லான்ச் ஆக்சஸ் அண்ட் தென் ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங்க்கு டைனர்ஸ் கிளப் ப்ரிவிலேஜ் கிரெடிட் கார்டு. ஓகேங்களா, ஸோ HDFC அண்ட் தென் ஃபெடரல் இந்த 2 கார்டும் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, இந்த ஒவ்வொரு கார்டை பற்றி டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா மோஸ்ட்லி நம்ம சேனல் பேஜில் இருக்குங்க. இப்போ ஆக்சிஸ் பேங்க் அட்லஸ் கிரெடிட் கார்டு ஆல்ரெடி இருக்குது, ஏயுவோட எக்ஸிகோ கார்டு ஆல்ரெடி இருக்குது, அண்ட் தென் வேர்ல்டு சஃபாரி கார்டு இது வரைக்கும் வீடியோ போடல. வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் HDFC இன்ஃபினே ஆல்ரெடி இருக்குது, அண்ட் தென் ஸ்காப்பியா கார்டும் இருக்குது, அண்ட் தென் டைனர் கிளப் கிரெடிட் கார்டும் இருக்குது. இது எல்லா வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். கஷ்டப்பட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ போடுறேங்க. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அல்காரிதமில் மேலே வரும், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் எங்களுக்கு எந்துவாக இருக்கும். அப்ரிஷியேட் பண்ணாலும் சரி, வேறு ஏதாவது சஜஷன் கொடுத்தாலும் சரி, அந்த உங்ககிட்ட இருக்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட் பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணா கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தனி வீடியோ நம்ம போட பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.